கூட அதைத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் 2015ஆம் வருடம் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். இறைவா உமக்கே புகழ் எனும் எழுத்து மடலில் அழகாக எழுதி மனிதனை மட்டுமல்ல படைப்பையே அவர் மீட்க அவதாரம் எடுத்தார் என்கின்ற ஒரு மாபெரும் முரண்பாட்டை நமக்கு கொடுக்கிறார். மனிதன் ஒரு சிறு அங்கம், இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த கிரியேஷன். அவன் மட்டும் இங்கே வாழவில்லை, எத்தனையோ உயிரற்றவையும் உயிருள்ளவையும் அவருக்கும் மீட்பு தேவை. அதனால் தான் கடவுள் அவதாரம் எடுத்தார். வேர்ல்ட் என்றால் லிவிங் அண்ட் நான் லிவிங், அதுதான் ஆங்கிலத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேர்ல்ட் என்ற வார்த்தை உயிரற்றவை உயிர் உள்ளவை, இந்த இரண்டு கூறுகள் தான் இந்த உலகத்தில் இருக்கின்றன. எங்கே போனாலும் பிரபஞ்சத்தில் இது ரெண்டு தான் இருக்குது, உயிரற்றவை உயிர் உள்ளவை. அந்த உயிர் உள்ளவையில் இருக்கக்கூடியவன் தான் மனிதன். அவனை தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதைத்தான், அந்த தவற்றைத்தான் நாம் செய்தோம். 2000 வருடமாக மனிதன் மனிதன், இதுதான் ஒரு முரண்பாடு. அந்த முரண்பாடு இப்போ தான் நம்ம ஒழுங்காக நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இன்று நாம் திருப்பலியில் நினைவு கூறும் நேசன் லூர்து, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அம்மா கசி, என்னுடைய குடும்பம். அவங்க அப்பா செல்லம், பிரதர் அருளப்பா இங்கே இருக்கிறார் பாருங்க. பிரதர் அருளப்பா பல வருடம் ஆப்பிரிக்காவிலே ஒரு மிஷனரியாக இருந்தார். நம்ம ஊர் சாமியார் ஜான் சாமலான்னு உங்களுக்கு தெரியும். பல வருடம் அவர் ஒரு பெரிய எத்தியோப்பியா பிதா என்ற பெயரை எடுத்துட்டார் நம்ம ஊர். அதே மாதிரி பிரதர் அருளப்பா பல நாடுகளுக்கு சென்று வேத போதகத்தை அறிவித்திருக்கிறார். மிஷனரி, பல மொழிகளை பேசுவார், ஆனால் பேசவே மாட்டார், அமைதியாக இருப்பார். நிறை குடம் ததும்பாது என்று சொல்வார்கள். ஸோ அவங்க குடும்பத்தில் நான் பார்த்தது, எப்பவுமே அவங்க அண்ணன் அவரும் அதிகமாக பேச மாட்டார், இவரும் அதிகமாக பேச மாட்டார். மற்றவங்களை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது. ஸோ அவங்க பொறுமையானவர்கள், கனிவானவர்கள், அப்படியே இருப்பாங்க. ஸோ அருளப்பா இப்பேற்பட்ட குடும்பத்தில் பல வருடம் ஒரு மிஷனரியாக கிறித்துவத்தை பரப்பிய ஒரு மகான், இவருடைய குடும்பத்திலேயா இப்படி நடந்தது என்ற ஒரு கேள்வி எனக்கு இன்றைய தினம் எழுகிறது.